நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கோடு கூட போட்டு வச்சுக்கலாம். எல்லா பீஸுக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். செய்யலாம் பார்ப்போம். இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன். இப்போ இதில் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துக்கிடலாம். உப்பு உள்ளே சேர்த்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு அரை லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாம் பெப்பர் பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் தயிர் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா தெரியும், சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம அடுத்து இது எப்படி இது பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா ஊறிட்டு இதை நம்ம ஆல்ரெடி மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கிடும். மாவை நல்லா அப்படியே இது மேலே தூவிட்டு அப்படியே இது பண்ணிக்கிடும். நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நல்லா மாவில் இது பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் உள்ளே முக்கிக்கிறலாம். ஓகேவா? முக்கிட்டு திரும்படியும் மாவில் வச்சு அப்படியே எல்லாம் தூவி எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சுருக்கோம், எண்ணெய் வச்சுருக்கோம். நம்ம இது பண்ணது அப்படி அவ்வளோதான். நம்மளுடைய கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.